நேற்று முன்தினம் மதுரையில் வந்து புது ஹாக்கி மைதானத்தை வந்து 20 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டு அது புது ஹாக்கி மைதானத்தை நானும் அமைச்சர் பெருமக்களும் அரசு மாவட்ட ஆட்சித்தலைவர் தொடர்ந்து வச்சோம். ப்ராக்டிஸ் மேட்ச் அங்கே நடந்துகிட்ருக்கு. 24 கண்ட்ரீஸ்லேருந்து இந்த யங் ஹாக்கி பிளேயர்ஸ் கிட்டத்தட்ட அனைவருமே வந்துட்டாங்க. ஒரு டீமாக வந்துட்டுருக்காங்க. இப்போ இங்கே சென்னை மேயர் ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியமில் வந்து அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. அதை மேற்பார்வையிடுறதுக்காக தான் வந்திருக்கிறேன். அனைத்து விதமான பாதுகாப்பு வசதி, உணவு வசதி, போக்குவரத்து வசதி, தங்கும் வசதி, இந்த மாதிரி அத்தனையும் செய்யப்பட்டிருக்கு. வர 28ஆம் தேதி சென்னையில் மேட்ச் துவங்க இருக்கின்றது. மதுரையில் இன்னைக்கு சார் மதுரையிலையும் 28ஆம் தேதி மேட்சஸ் துவங்க இருக்கின்றது. மதுரையில் ஏற்கனவே அங்கே மாவட்ட ஆட்சித்தலைவர் ப்ரெஸ் மீட் மாதிரி வச்சு இந்த டிக்கெட் சேல்ஸ் பற்றிலாம் விளக்கியிருக்காரு. நல்ல டிமாண்ட் இருக்குது டிக்கெட்ஸுக்கு. ஸோ பொதுமக்கள்கிட்டையும் விளையாட்டு வீரர்கள் ஹாக்கி ரசிகர்கள்ட்ட கேட்பது வந்து இந்த வேர்ல்ட் கப் ஜூனியர் ஹாக்கி பற்றி நீங்கள் நிறைய பேர்ட்டு சொல்லுங்கள். மேட்சஸை வந்து முடிஞ்ச நேரடியாக வந்து பாருங்கள். இந்த ஸ்போர்ட்டை என்கரேஜ் பண்ணுங்கள். ஹாக்கிக்கு எப்பவுமே தென் தமிழகத்துலேயும் சரி, சென்னையிலையும் சரி, தமிழ்நாட்டிலேருந்து நிறைய ஒலிம்பிக் வீரர்கள் வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த டோர்னமெண்ட் வந்து ஒரு புது எனர்ஜி கொடுக்கும், ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது நாங்கள் நம்புகிறோம். விமன்ஸ் வேர்ல்டு கப்பில் இந்தியா ஜெயிச்சிருக்காங்க. அதனுடைய கோச் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. ஏற்கனவே வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறேன். முதலமைச்சர் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அவங்க சென்னை வரும்பொழுது அவங்களை சந்தித்து அவங்களுக்கான பாராட்டுகள் தெரிவிப்பாங்க. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ்.